வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய உறவுகளே, புனிதமிக்க ரமதான் மாதம் வந்தது. இந்த மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை, தீய மனிதர்களை கூட நல்ல மனிதர்களாக மாற்றுவதும் மாறுவதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை அதிலே வைத்திருக்கிறான். எனவே அந்த மாதம் வந்தது எத்தனையோ நரகவாதிகளை சொர்க்கவாதியாக ஆக்கிவிட்டது. எத்தனையோ பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. எத்தனையோ பேர் அந்த மாதத்திலே அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொண்டார்கள். யார் ரமலான் மாதத்தை வணங்கினார்களோ அவர்கள் ரமலான் மாதம் முடிந்தவுடன் அவருடைய வணக்க வழிபாடுகளை நிறுத்தி கொண்டு மீண்டும் பாவங்கள் செய்வார்கள். அவருடைய தெய்வம், கடவுள், அவருடைய இறைவன் ரமலான் மாதம்தான். யார் அல்லாஹை வணங்குகிறார்களோ, அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ரமலான் மாதம் முடிந்தாலும் வணக்க வழிபாடுகளை நிப்பாட்ட மாட்டார்கள். வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடு ஆசையோடு எப்படி ரமலானிலே செய்தார்களோ அதே போன்று செய்து கொண்டிருப்பார்கள். ரமலான் மாதம் ஒருவருடைய அமல், அதாவது ரமலான் மாதத்திலே தான் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா இல்லையா என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், ரமலான் மாதத்தில் நடந்த வணக்க வழிபாடுகளை தொடராக அவர் செய்வார். ரமதானிலே நோன்பு பிடித்ததை போன்று எப்படி நோன்பு பிடித்து பேணுதலாக இருந்தாரோ அந்த பேணுதல் ஏன் ரமதான் அல்லாத காலத்தில் இரவில் நின்று வணங்கியதை போன்று இரவுடைய வித்ருடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை, அதே மாதிரி ஒவ்வொரு ஃபர்தான முன்பின் சுன்னத்துக்கள் இவைகளை செய்வார். குர்ஆன் ஓதுவார். எனவே ரமதானில் செய்த வணக்க வழிபாடுகள் ரமதானுக்கு பிறகும் யாரெல்லாம் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்கள் அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கான அடையாளமாக இருக்கின்றது. இப்போது நம்முடைய சமூகத்திலே நம்முடைய உறவுகள், தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள் ரமதான் முடிந்ததும் பெருநாள் நாளில் இருந்து சாராயம் குடிப்பது, மது, போதை ஏற்றக்கூடியவைகளை அவைகளை நாமளே வாங்கிறது, காசு கொடுத்து வாங்கிறது, காய்ச்சறது, குடிக்கிறது, சூதாட்டம் செய்கிறது, கிமார் என்று சொல்லக்கூடிய தாய்லாந்து சீட் போன்ற இந்த மாதிரியான விஷயத்தை எழுதுகிறது, தொழுகையை விடுவது, இப்படி செய்கிறார்கள். எனவேதான் இவர்கள் யார் என்று சொன்னால், ரமதானில் நோன்பு நோற்றுக்கொண்டும் இந்த ரமதான் அவர்களுக்கு தொல்லையாக நினைத்தவர்கள் தான் அவர்கள். ரமதானில் 3 கூட்டம். ஒன்று, ரமதானை தொல்லையாக நினைத்தவர்கள். இரண்டாவது, ரமதான் வந்தும் அதற்காக பிரத்யோகமாக அந்த ரமதானுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளாதவர்கள், உற்சாகப்படாதவர்கள். மூன்றாவது கூட்டம், ரமதான் வருகின்றது ஆசையோடு எதிர்பார்த்து அதனை வரவேற்று அதை முழுமையாக பயனுள்ளதாக்கி அந்த ரமதான் போகும்போது கவலை அடையக்கூடிய இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் என்ன நடந்திருக்குது? ரமதானில் தொழுதவர்கள் தொழுகையை விட்டு விட்டார்கள். ரமதானில் போதை வஸ்தை எல்லாம் நிப்பாட்டி இருந்தவர்கள் ரமதான் முடிந்தவுடன் இந்த எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். தொழுகையை விட்டாச்சு, போதையை பாவிக்க ஆரம்பிச்சாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், பாவங்களின் தாய் போதை, சாராயம்னு சொன்னார்கள். ஒருவன் போதையில் அடிமையாகிவிட்டான்னு சொன்னால், சாராயத்தை குடிச்சிட்டு அவர் ட்ரக்ஸ் அடிச்சிட்டார்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் கொலை செய்ய தயங்க மாட்டார், சூதடிக்க தயங்க மாட்டார், கற்பழிக்க தயங்க மாட்டார், ஒரு ஆளுக்கு திட்டுவதுக்கு தயங்க மாட்டார். தான் என்ன செய்கிறன்றே அவருக்கே தெரியாமல் இருக்கும். அப்போ ரமதானில் நாங்கள் செஞ்ச அமல்களை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ அடுத்த ரமதானுக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது, நாளைக்கு நம்ம நிலைமை என்னன்னு தெரியாது. நாம் வாழ்கின்ற நாடுகளில் சட்டங்களை பார்க்க வேண்டும். எனவே போதைக்கு அடிமையாகி இதை பாவிச்சு அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கி லானத்துக்கு, சாஃபத்துக்குள்ளானோ ஆகிறீங்க. இந்த போதையோடு சம்பந்தப்பட்டவர்கள், அதை விற்கிறவன், அதை காய்ச்சிறவன், அதுக்கு உதவி செய்கிறவன், அதை எந்த பாத்திரத்தை குடிக்கிறீங்களோ அந்த பாத்திரம் எல்லாமே அல்லாஹ்வில் சபிக்கப்பட்டது, நாசமாக போன்ற அர்த்தம். அப்போ யாரெல்லாம் போதைக்கு அடிமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியிலிருந்து கருத்து நாசமாக போகட்டும், அழிஞ்சு போகட்டும், அல்லாவும் சபிக்கிறான், அழிஞ்சு போகட்டும். அப்போ அல்லாஹ் சபித்ததுக்கு பின்னாடி நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும், பெரிய கௌரவமாக இருந்தாலும்,
நாங்கள் தான் பெரியால் நினைச்சாலும் கூட அல்லாஹ்வுடைய சாபத்தினால் நமக்கு நெருக்கடிகள் நம்மளை விட்டு நீங்காது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சந்தோஷம் இருக்காது. எவ்வளோதான் தேடினாலும் எப்படித்தான் இருந்தாலும் கூட தொல்லையும் துயரமும் சிக்கலும் வறுமையும் இப்படியான விஷயங்கள் நம்மளை அறியாமலே வந்து நம்மளை கஷ்டமாக்கி கொண்டே இருக்கும். அதனால் அன்புள்ள உறவுகளே, ரமலான் வந்து நம்மளை தூய்மைப்படுத்தியதுக்கு பிறகும் யாரெல்லாம் நீங்கள் சாராயம் குடிக்கிறீர்களோ, ட்ரக்ஸ் பாவிக்கிறீர்களோ, தொழுகையை விடுகிறீர்களோ, தாண்டோன்றித்தனமாக நடக்கின்றீர்களோ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மரணம் உங்களுடைய நாடி நரம்பு புரடிக்குள்ளே இருக்கின்றது. உங்களுடைய அகங்காரங்கள், உங்களுடைய பெருமைகள், உங்களுடைய பிடிவாதங்களை இன்ன ரப்பக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையான பிடி. அல்லாஹ் பிடித்து விட்டால் நீங்கள் தப்ப முடியாது. நம்முடைய சம்பாத்தியம் எல்லாம் சேர்த்தாலும் கூட அல்லாஹ் ஒரு நோயை ஏற்படுத்தினால் கோடான கோடி சம்பாதியோட விற்றாலும் கூட அந்த சஹத்தை அல்லாஹ் கொடுத்த அந்த ஆரோக்கியத்தை யாராலும் திருப்பி தர முடியாது. அதனால் தாண்டோடித்தனமாக நடக்காதீர்கள். கட்டுப்படுங்கள், பயப்படுங்கள். உங்களுடைய மரணத்தை நீங்கள் யோசிங்கள். உங்களுடைய குடும்பத்தை பற்றி யோசிங்கள். உங்களுடைய பிள்ளைகளை பற்றி யோசிங்கள். எப்பையும் பாவங்கள் செய்தீங்கன்னா அது எப்பையும் பகிரங்கமாயிரும். அல்லாஹ்வுடைய நியதி. நீங்கள் ஒளிச்சொலிச்சு குடித்தாலும் கூட அது வெளிச்சத்துக்கு வரும். நீங்கள் ஒளிச்சொலிச்சு பெண்களின் பக்கம் போனாலும் கூட தவறான வழியில் போகும்போது வெளிச்சத்துக்கு வரும். அதனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.